ஆனால் செமையாக வைலன்ஸ் வந்து காமிச்ச விதமாக இருக்கட்டும், அந்த டைலாக்ஸ் யூ ஆர் டீலிங் வித் பேட் ராங் பர்சன், அந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் வந்து சூப்பராக ஆப்டாக அவருக்கு இருந்தது. சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அவர். உடம்பு மட்டுமே அதான் வைலன்ஸ் மட்டுமே நம்பக்கூடாது, பிரெயினையும் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் வில்லனிசம் வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. இது அந்த லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் சீனில் ஒரு இது வரும், அந்த பாடியெல்லாம் காமிக்கிற மாதிரி அப்படியே மசில்ஸ்லாம் இப்படி வரா மாதிரி அந்த சீன்லாம் வந்து செம்ம கூஸ்பம்பு. மார்க்கோ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா வைலன்ஸ்லாம் காமிச்சிருந்தாங்க, ஆனால் இதில் வேறு லெவல் வைலன்ஸ் காமிக்கிறது வந்து நம்ம ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஆனால் வந்து இதுக்கு வந்து ஸ்டோரி, மலையாளம் ஃபிலிம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டோரி கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இதில் வந்து அந்த எதுக்கு மார்க்கோ அது மாதிரிலாம் பண்ணுறாரு அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ரீசன் சொல்லியிருக்காங்க. அதை வந்து பிக்சரைசேஷன்லேயும் நல்லா காமிச்சிருக்காங்க, ஸ்டோரியும் நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி இருக்குது. அதனால் அந்த வைலன்ஸ் தப்பு இல்லைன்றத அளவு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து ஸ்டோரி அமைஞ்சிருக்கு. அது கூட சேர்ந்து இந்த வைலன்ஸ் காமிக்கிற விதமும் உன்னிமுகுந்தன் வந்து நான் மல்லிகாபுரம்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து தமிழில் வந்தது, செகண்ட் வந்து கருதன், தேர்டு வந்து இந்த மூணாவது படம் அவருக்கு இது. ஓகேவா, இதில் வந்து இன்னும் நல்லாவே பாடியெல்லாம் கொஞ்சம் வந்து அவர் கொஞ்சம் மேக்கிங் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காரு, அந்த ஒர்க் அவுட்லாம் நல்லா தனியாக இதுக்காக பண்ணியிருக்காரு. ஆனால் செமையாக வைலன்ஸ் வந்து காமிச்ச விதமாக இருக்கட்டும், அந்த டைலாக்ஸ் யூ ஆர் டீலிங் வித் பேட் ராங் பர்சன், அந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் வந்து சூப்பராக ஆப்டாக அவருக்கு இருந்தது. சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அவர். எனக்கு தெரிஞ்சு வந்து வைலன்ஸை வந்து இந்த அளவுக்கு ரசிக்கிற மாதிரி டைலாக்ஸ்லாம் வந்து சூப்பராக அந்த ரவி பாசு மியூசிக் டைரக்டர் இருக்கார்ல, அவர் வந்து சூப்பராக பண்ணுவார். அவர் இந்த படத்துக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரியாக கிறிஸ்மஸுக்கு வந்த படம் வந்து இது வந்து சூப்பர் படம். நான் மலையாளத்தில் வந்தப்போ நான் பார்க்கல, நியூ இயருக்கு அப்புறம் தான் வந்து தமிழில் டப்பாச்சு. அப்போ தான் 4th டைம் பார்க்குறேன் நான். நல்லா இருக்குது படம். ஃபஸ்ட் ஹாஃப் தான் சொல்கிறேனே, ஃபஸ்ட் ஹாஃப் இருக்கும் வந்து மார்க்கோட கை ஓங்குற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. நான் வந்து கதையில் மார்க்கோவில் இது மாதிரி இருக்கும், ஒரு நெகட்டிவாக இது மாதிரி நடக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. ஆனால் வந்து அதுதான் வந்து ஸ்ட்ரென்த்து படத்துக்கு. அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த விஷயம் நடக்கலைன்னா அந்த லாஸ்ட் சீன் வச்சதில் வந்து பிரயோஜனமாகவே இருக்காது. அதனால் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக மார்க்கோட கை ஓங்கியிருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து வில்லன்லாம் வேறு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் ஒருத்தர் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார், அவர் வந்து செகண்ட் ஹாஃபில் வரமாட்டார், அவங்க பசங்க தான் வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க. அவங்க வில்லனிசம் அந்த 3 பேருமே, அவங்க பசங்க 2 பேர், அதுக்கப்புறம் வந்து மெயின் வில்லன், அவங்க 3 பேருமே வில்லனிசம் வேறு மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதான் சொல்கிறேனே, உடம்பு மட்டுமே அதான் வைலன்ஸ் மட்டுமே நம்பக்கூடாது, பிரெயினையும் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் வில்லனிசம் வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுனா கிளைமேக்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஒரு நெகட்டிவ் கிளைமேக்ஸ். இப்போ எல்லாருமே செத்துடுற மாதிரி ஃபுல்லாக சொல்ல வேணாம், எல்லாம் படம் பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த ஃபேமிலி எல்லாம் செத்துருவாங்க. நான் இது பண்ணவே இல்லை, மார்க்கோ தான் வந்து இது பண்ணுவார், டேக் ஓவர் பண்ணுவார் நான் நினச்சேன். ஆனால் அந்த சீன் வச்சது வந்து அதுதான் வந்து கிளைமேக்ஸ். லாஸ்ட்டு 10 minutes வந்து ஸ்டோரி இன்னும் நல்லா அந்த ஃபைட் சீன் எல்லாம் ஒர்க் அவுட் ஆனது காரணம் அந்த சென்டிமெண்ட் சீன் தான். அந்த எல்லாம் ஃபேமிலியெல்லாம் போயிடுற விட இன்னும் மார்க்கோ வந்து ஸ்ட்ரென்த்து இன்னும் காமிச்சார் அவர். அதுதான் இங்கே மல்லிகாபுரம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு படம் தமிழ் படம்னு நினச்சேன், இதே டேட்டில் தான் பார்த்தேன். அதுவும் ஸ்லோவாக பிக்கப் ஆகிடுச்சு. கருடனும் அந்த மாதிரி தான் ஸ்லோவாக பிக்கப் ஆகிடுச்சு. கருடனில் வந்து ஆனால் நெகட்டிவ் ரோல் அவர். இது வந்து 3வது படம். ஓகேவா, இது வந்து மார்க்கோ வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த ஒரு பாடி பார்த்தோம், அவர் இது மாதிரி தான் ஃபிசிக்ஸ் நல்லா தான் இருக்கும், ஆனால் வந்து பாடி வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், கொஞ்சம் ஃபேட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு அவர். அந்த லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் சீனில் ஒரு இது வரும், அந்த பாடியெல்லாம் காமிக்கிற மாதிரி அப்படியே மசில்ஸ்லாம் இப்படி வரா மாதிரி அந்த சீன்லாம் வந்து செம்ம கூஸ்பம்பு. ஆனால் சில பேர் நெகட்டிவாக சொன்னால் கூட என்ன சொன்னாங்கன்னா வைலன்ஸ் இந்த அளவுக்கு காமிச்சிருக்க வேணான்னு சொன்னாங்க. அதுக்கு இந்த 4th டைம் நான் பார்க்க சொல்ல இப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணேன், இதிலே போட்டிருந்தாங்க ரொம்ப வந்து இறகுன மனசு இருக்கவங்கலாம் பார்க்க வேணாம் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கும் சொல்லிட்டாங்க இதை மாதிரி வந்து ஸ்டோரி இருக்குது, இதுக்கு இந்த வைலன்ஸ் தேவை, அதனால இந்த சீன்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து அந்த படம் ஆரம்பிக்க சொல்லியே வந்து போட்டிருந்தாங்க. இல்லை ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஒரு டைலாக் வரும், இது ரிவெஞ்ச் ஸ்டோரின்னு சொல்கிறதோட இப்போ அவன் ஃப்ரெண்டு அன்வர்னு ஒரு ஃப்ரெண்டு இருப்பார், அவர் சொல்லுவார் உனக்கு வாழ்க்கை இருக்குது, உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, நீ வந்து வாழணுமே அப்படின்னு சொல்லுவாள். ஓகேவா, சொல்லுவார் டே எனக்கும் வந்து ஆசை, எனக்கும் வந்து நீ சொல்கிறத நான் கேட்பேன். ஏன்னா அன்வர் வந்து ரொம்ப எமோஷ்னல் அவருக்கு, நான் கேட்பேன், பட் ஆனால் வந்து அவனை மூஞ்ச கூட பார்க்க விடாமல் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த ஒரு சீன் தான் வந்து செகண்ட் ஹாஃபுக்கு லீடு எல்லாத்துக்குமே சொல்கிறேன். அந்த விக்டர் கேரக்டர் வந்து அந்த ஆசிட்டில் இது பண்ணவே தான் அவருக்கு வந்து இதுவாக இருக்குது. இவ்வளோ வைலன்ஸ்
அவருக்கு கொண்டு வரதுக்கு காரணம் வந்து அந்த உருக்குலைச்சி போகிற மாதிரி, அதான் ஒரு முகத்தை கூட பார்க்க முடியல அப்படின்றது தான் வந்து அவரோட ஆதங்கம், மார்க்கோட ஆதங்கம். ஃப்ரெண்டு சொன்னப்போ கூட கேட்டிருப்பாரு, விட்டுட்டு நான் வாழ்க்கையை பார்த்துட்டு போகலாம், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நம்பி குடும்பத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நினச்சி விட்டுருப்பாரு. ஆனால் அவனை முகத்தை கூட பார்க்க முடியலன்றது தான் வந்து ஸ்டோரியோட பேக்கு. இது படத்தில் எந்த சீன் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சது? எனக்கு அதான் அன்வர் சொன்னேன்ல, அவன் ஃப்ரெண்டா பிரதராக எனக்கு கரெக்டாக தெரியல. 4 வாட்டி பார்த்தாலும் அந்த இது வந்து க்ளீனாக சொல்ல அவங்க ஃப்ரெண்ட். அவர் கூட மார்க்கோ கூட எப்பயுமே தனியாக தான் போவார். அவர்கிட்ட இந்த ஃப்ரெண்டு மட்டும் அன்வர் மட்டும் இருப்பார். ஆனால் அன்வரை வச்சு பிளாக்மெயில் பண்ணி கையை அறுத்துருவாங்க அன்வர் கையை. அப்போ வந்து காருக்குள்ளே உட்காந்து சொல்லுவார், வலிக்கிடாதா அப்படின்னு அன்வரை பார்த்து கேட்டுட்டு வெளில வந்து செமையாக ரிவெஞ்ச் பண்ணுவார். அந்த சீன், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மியூசிக்காக தான் சொல்கிறேன்னா, அசுரன், பிளட் 2 பாட்டும் வந்து செம்ம சூப்பர். அசுரன் அந்த தமிழ் வெர்ஷன் வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டீம் சாங்கும் சூப்பராக இருந்தது. பிரதர் சாங் தான் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தது. அது வந்து கொஞ்சம் எமோஷனல் சாங்ன்றதுனால கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. பிளட்டு, அசுரன், அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் டீம் சாங் 3மே சூப்பர். பிஜிஎம்மும் செம்ம சூப்பராக இருந்தது. படத்தில் ஒன்றும் தவிர்த்து மீது யார் ரொம்ப நல்லா? அன்வர் அவங்க ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் வந்து ஜார்ஜ் அவங்க அண்ணன் இருக்கார்ல, பெரிய அண்ணன், அவர் தான் வந்து பிஸ்னஸ் டைக்கூன், அவர் நல்லா பண்ணியிருந்தார். அப்புறம் வந்து வில்லன் அவன் அப்பா வர வில்லன் வந்து நல்லா பண்ணியிருந்தார். அப்புறம் அந்த பையன் இருக்கான்ல, அவனும் நல்லா பண்ணியிருந்தான். அப்புறம் லாஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் காமிச்ச வில்லனும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த விக்டர் இருக்கார்ல, பிளைண்டாக நடித்தவர், அவர் நல்லா பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு சீன் ஒருத்தர் வந்தார், வசீமா அவர் பேர் வந்துருச்சு, ஃப்ரெண்டாக அந்த பிளைண்ட் பர்சனுக்கு ஃப்ரெண்டாக வந்தாங்க. இவங்களாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இவங்களாம் எல்லாத்தோடையும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கோக்கு அவங்க அண்ணன் வந்து திட்டுவார். மார்க்கோக்கு வந்து எமோஷனலாக சப்போர்ட்டாக இருக்க சொல்ல இருப்பார் ஜார்ஜின்றவர், அவங்க அண்ணனாக வரவர். அவர் மார்க்கோக்கு நெக்ஸ்ட்டு அவர் தான். நான் நீங்கள் கேட்டு ஒரு கொஷின் கேட்டிங்கல்ல, ஏன் வைலன்ஸ் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன்ல, அந்த விக்டர்ன்ற கேரக்டரை வந்து ஆசிட் விட்டு எரிச்சிட்டாங்க. அதை வந்து முகத்தை கூட பார்க்க முடியல, அவ்வளோ க்ளோஸு. ஓகேவா, இவர் வந்து தத்துப்புள்ள தான். ஓகேவா, இவருக்கு வந்து அந்த விக்டர் கூட தான் வந்து சம பாண்டிங் இருக்கும், பிரதர் பாண்டிங். அந்த பிரதருக்கு வந்து நான் கூட பிறக்கலாம் கூட பரவாயில்ல, எனக்கு ரொம்ப க்ளோஸு அப்படின்றப்போ வந்து அந்த எமோஷன் அவரால் எப்படி வெளிக்காட்டணுமே தெரில. அவரை வந்து இட்டாலிக்கு அனுப்பிச்சிருப்பாங்க என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு மார்க்கோவை. அவர் வந்து அதை விட்டுட்டு இதுக்கு ஏன் வந்தார்னா, அவர் வாழ்க்கை கூட தேவையில்லைன்னு அந்தளவுக்கு வெறுத்து போய் அந்த ஆசிட்டில் ஊற்றி எரிச்சிட்டாங்கன்ற ஒரு விஷயந்தான் மெயினாக பர்பஸே இந்த கதையோட பர்பஸ். அந்த வைலன்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் அதான். எப்படிலாம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்ப வைலன்ஸு. பசங்க பார்க்குறதும் கொஞ்சம் மெச்சூரிட்டியை பொறுத்து. நம்ம பசங்க அடல்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம், பசங்கள்லாம் பார்க்கலாம். மலையாள சினிமாவில் இந்த மாதிரி ஒரு மூவி நம்ம எதிர்பார்க்கலாம். அதான் மலையாள மூவியில் எதிர்பார்த்துருக்க முடியாது. நான் உன்னி முகுந்தன் வந்து இந்த மாதிரி ரோல் டக்குன்னு கருன்னு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணுவார், மல்டி லாங்குவேஜில் வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. நல்லா கரெக்டாக ஆப்டாக இருக்குது. நான் அதில் எதுவுமே சொதப்பலை. நல்லா நான் தமிழ் வெர்ஷன் தான் 4வது வாட்டி பார்க்குறேன். எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. ரொம்ப சொதப்பின மாதிரிலாம் பண்ணல, நல்லா பண்ணியிருக்காங்க. டைலாக் டெலிவரிலாம் சூப்பராக இருக்குது. அந்த யூ ஆர் டீலிங் வித் ராங் பர்சன் அப்படின்னு வர டைலாக்கு அதெல்லாம் வேறு லெவல். மலையாள சினிமாவில் குறை சொல்கிறவங்க சொல்லுவாங்க ப்ரோ, அவங்க காசு கொடுத்து பார்க்குறாங்க, அவங்க சொல்ல தான் செய்வாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் பிடிச்சிருக்கு படம்.